சுகமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம். இமேஜ் பிரைஸ்லாம் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நம்முடைய பைபிளையும் அடுத்தது ஈஸ்ட் டு வெஸ்டர்ன் பைபிளையும் வாசிக்கப்படுகிறோம். மைக்கில் மட்டும் வாசிக்கிறோம், அதனால ரெக்கார்ட் பண்ணும்போது எடுத்துக்கொள்வது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். இந்த டிசம்பர் மாதம் என்ன வாக்குறது அப்படின்னா பூரணமாய் நிரம்பும், ஓவர்ஃப்ளோ, நிரம்பி வழிதல். ஆண்டவர் சொன்னார் யோவான் 10:10 வாசிக்க வேண்டாம், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இது தமிழ் பைபிள். இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டுருக்குன்னா, நான் உங்க வாழ்க்கைய என்ஜாய் பண்ண வந்தேன். உங்க வாழ்வை நீங்கள் என்ஜாய் பண்ணுவதற்காக நான் வந்தேன். அடுத்தது போட்டிருக்கு, அந்த பரிபூர்ணம் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தம். ஒன்று அபண்டன்ஸ், பரிபூர்ணம். இரண்டாவது ஃபில், நிரப்புதல். மூணாவது ஓவர்ஃப்ளோ. இந்த இதுல பாருங்க, இமேஜ்ல பாருங்க, your cup will overflow with God's blessing. இதுதான் நம்ம சண்டே நம்ம பார்த்த பாருங்க, பார்வை இமேஜ். கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ள ஆடு வரவே வாய்ப்பில்லை. ஆனா எது நடக்காதா இருந்தாலும் கூட வார்த்தை மூலமாய் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்விலே சபையில நடக்கும். யாக்கோபு அப்படியே பார்க்கலாம், நான் கண்ட சொப்பனத்தில் கண்களை ஏறிடுது. அப்போ நீங்க ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை படிக்கும் போது இன்னைக்கு நமக்கு ரொம்ப மீடியா நமக்கு ரொம்ப உதவியா இருக்குதுங்க. பாருங்க, கரண்டை சரியா யூஸ் பண்ணிட்டா நன்மை தான். அதான் ஒருத்தர் தப்பா யூஸ் பண்ணிட்டானால கரண்ட் தீமை கிடையாது. சிலிண்டரும் அப்படிதான், ஏதோ ஒரு இடத்துல வெடிச்சதுனால எல்லாரும் சிலிண்டரை. அது போல மீடியாவை நீங்க ஒரு வாக்குத்தத்தத்தை படிக்கும் போது அது உடனே இமேஜ் நீங்க என்ன செஞ்சிடலாம், கூகுள்ல எடுத்துடலாம். இப்படி எடுத்து நீங்க உங்களுக்கு முன்பாக நீ இப்படிப்பட்ட நல்ல படங்களை நீங்க வைக்க உங்களுடைய எண்ணங்கள் மாறும். யாக்கோபு மேல தேவன் அன்பு வச்சாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனாலும் அவன் என்ன செய்யல, பெரிய முன்னேற்றத்தை பார்க்கல. அவன் எண்ணத்தை, பார்வையை மாற்றி விட்டாரு. பாருங்க, சாதாரண ஆடு கூட வரியும் புள்ளியும் கலப்புள்ள ஆடாக பலமுள்ள காரியத்தை செஞ்சிருச்சு. இப்ப நீங்க இந்த டிசம்பர் மாதம் எல்லாரும் சொல்லுவாங்க, செலவு அதிகமா மாறும். நம்ம ஒவ்வொரு சபையிலையும் நிறைய ப்ராஜெக்ட் போடுவாங்க. ஒவ்வொரு சபையிலையும் பார்த்தீங்கன்னா பணம் தேவைக்கு அதிகமா இருக்கும், எல்லாரும் கொடுக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க அநேக குடும்பங்களுக்குள்ள ஐயோ ட்ரெஸ் எடுக்கலையே, இதை எப்படி சமாளிக்க, அதை எப்படி சமாளிக்க, கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வரவு. பக்கத்தை பார்த்து வரவு, செலவு இல்லை, வரவு. எனக்கு வரவு அதிகமாய் வரப்போகிறது. காரணம், இந்த பாத்திரம் தான் நீங்க. காலை எந்திரிச்ச உடனே இதான் உங்க பாத்திரம். அந்த பாத்திரம் அப்படி தண்ணி ஊற்றும் போது அப்படி நிரம்பி விடுகிறது. நீங்க உங்களை ஓவர்ஃப்ளோவாக நீங்க பார்க்கணும். நான் சுகத்தினால அப்படி நிரம்பி வருகிறேன், மகிழ்ச்சியால, சந்தோஷத்தினால, பணத்தினால, என்னென்ன வேணுமோ ஓவர்ஃப்ளோ பாருங்க. இப்ப கண்ணை நல்லா பாருங்க, கண்ணை முடிச்சு பாருங்க. இப்ப கண்ணை மூடுங்க. இந்த படம் அப்படியே உங்க கண்களுக்கு முன்பாக தெரியுதா? எத்தனை பேருக்கு தெரியுது? Praise God. Hallelujah. இதை நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கற்பனையாக பார்க்கும்போது யாக்கோபு
அப்படியே பார்த்துட்டே இருந்தான். அந்த ஆடு போய் அந்த தண்ணியை குடிக்கும் போது இந்த ஆடும் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஆடு பார்க்குது, என்கிட்ட இந்த கலப்பும் பழுப்பும் புள்ளி உள்ள நிறமாக நான் இணைஞ்சிட்டேன், மாறிட்டேன். இப்போ நீங்க என்ன நினைக்கிறது தெரியுமா? நான் மகிழ்ச்சியாக மாறிட்டேன், நான் சந்தோஷமாக மாறிட்டேன், நான் சுகமா இருக்கிறேன். பிரைஸ் லார்ட். என் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்மஸ் எத்தனை ட்ரெஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸுக்கே என்ன முடிவு பண்ணாமல் இருக்கிறோம். நீங்கள் எத்தனை ட்ரெஸ்ஸுன்னு கேட்குறீங்க. பிரைஸ் காட். பாருங்க, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் உண்டாகுமா தேவனுடைய வழிந்தோடு பிரசன்ஸ்ல. சங்கீத புஸ்தகம் 133 சங்கீதம். ஆரோனுடைய சிரசு மேல் வடிகிற அந்த தைலம். சங்கீதம் 133 சங்கீதம் முதல் வசனம் மைக்ல வாசிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும், எத்தனை நன்மையும், எண்ணிட முடியாத நன்மையும் எண்ணிட முடியாத மகிழ்ச்சியும் இன்பமும் பூர்ண சமாதானம், ஓவர்ஃப்ளோ, எத்தனை அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கார். பிரைஸ் லார்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆரோனுடைய சிரசு மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். பாருங்க, நம்ம மேல ஒரு அபிஷேகம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா உங்க மேல ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பிரைஸ் லார்ட். அது வழிந்தோட போகிறது. உங்க மேல அந்த அபிஷேகம் வழிந்தோட போகிறது. உங்க பாத்திரம் அப்படியே பாருங்க, அப்படியே நிரம்பி வழிகிறது. அந்த அபிஷேக தைலம் நான் ஊற்றப்பட்டு அது அப்படியே நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிஞ்சா சங்கீதக்காரன் சொல்லுவோம், எத்தனை நன்மைகள் எனக்கு, எத்தனை மகிழ்ச்சி. இந்த வருடத்துல நீங்க ஒன்று செய்யணும். நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்களில் பார்க்கும்போது இந்த புத்தாண்டுல பழைய ஆராதனை வைப்பாங்க. அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாட ஃபேமஸ் பாடு, கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்க எல்லாரும் கண்ணீர் வடிப்பாங்க. ஏன்னா அவங்க நினைச்சு பார்க்கல. என்ன நினைச்சு பார்ப்பாங்கன்னா, அந்த வருடத்துல நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டோம், எவ்வளவுதான் பாடுபட்டோம், எவ்வளவுதான் வியாதிப்பட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை நினைச்சனா அதுதான் உனக்கு தொடர்ந்து வரும், நீ அதை நினைக்காத. சரி, இந்த ஆண்டுல உங்களை மகிழ்ச்சியாக்கின சம்பவம் இந்த ஆண்டுல சொல்றேன். இந்த 11 மாதம் முடிஞ்சிச்சு, டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். உங்களை மகிழ்ச்சியாக்கின அளவுக்கு ஒரு காரியம் நடந்திருக்கலாம். இன்னும் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க. பிரைஸ் காட். உங்களை எதுவுமே மகிழ்ச்சி ஆக்கலையா? ஒரு சிக்கன் கூட மகிழ்ச்சி ஆக்கலையா? ஏதோ ஒரு எதிர்பாராத இடத்துக்கு போறீங்க, திடீர்னு சாப்பிட்றீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரெஸ் போடுறீங்க, திடீர்னு எதிர்பாராம உங்களுக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்துருக்கலாம். இதை நமக்கு யோசனை வர மாட்டேங்காங்க. இவரை நீ வேதனைப்பட்டதை சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. இந்த வருடத்துல நீங்க கஷ்டப்பட்டதை சொல்லணும்னா அது உடனே நமக்கு நினைஞ்சிடும். ஆமா, அதை எப்படி கண்ணீர் வடிச்சு தெரியுமா, இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா. சரி, நீங்க ஞாபகப்படுத்துங்க. இந்த ஆராதனை வேலை ஆண்டு சொல்லி 2 காரியம். அவனுடைய நன்மையை சொல்லி உயர்த்தணுமா. பிரைஸ் லார்ட். 2வது, திடீர்னு ஆண்டை கொடுக்கிறாரு, அவர் கையை பிடிச்சி குலுக்கி தேங்க்ஸ் சொல்லணும். பிரைஸ் லார்ட். நைட் படுக்கும் போது, நிற்கும் போது, உட்காரும் போது அடிக்கடி கையை பிடிச்சி நீங்களா குலுக்கிட்டு இருக்கு கையை. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். உண்மையாவே பாருங்க, நமக்கு உண்மையாவே நன்மை செஞ்சா அவங்களை மனதார வாழ்த்துவோம். பாருங்க, இந்த கை குலுக்குறதே கண்டுபிடிச்சிடலாம். பிரைஸ் லார்ட். கை குலுக்குறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பிரைஸ் லார்ட். இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சிருப்பாங்க சில பேர். பாருங்க, கல்யாணத்துக்கு அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை பிடிக்காத இவங்க கட்டி விட்டுறாங்க. நீ யார் பிடிச்சுக்கொண்டு அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நீங்க இப்போ கற்பனை பண்ணுங்க, ஏசப்பாவை கையை பிடிச்சு நான் குலுக்க போறேன். பிரைஸ் ஆண்டவரே, இந்த 11 மாதமும் எனக்கு நீங்க கொடுத்த சுகத்துக்கு நன்றி, எனக்கு நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க நினைச்சு பார்த்து நீங்க தேங்க்ஸ் சொல்ல போறீங்க. பிரைஸ் தான். சரி, இப்ப ஞாபகம் வருதா? இந்த 11 மாதமும் உங்களை மகிழ்ச்சியாக்கின சம்பவங்களை நீங்கள் அட்டவணை போடுங்க. இந்த வருடத்துல யாருக்கா கல்யாணம் முடிஞ்சிச்சா? யாருக்கு முடியல.
அது மகிழ்ச்சியான சம்பவம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டிலே சிரிச்சுட்டாங்க. கை தட்டுங்க. பாருங்க, ஏதாவது யோசித்து பாருங்க. யாருக்கும் ஒரு சம்பவம் இல்லையா வந்திருக்குது. பிரேஸ்கா கதங்களை தட்டுவோம். பிரேஸ்லா அப்போ இந்த நாள் ஆண்டோட நினைச்சு எதை நினைச்சு கடந்து வந்து பாதைகள் அப்படி இல்லை. அல்ல ஆண்டவரே நன்றி, இவ்வளவு செஞ்சிருக்கீங்களா ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இங்க சொல்லப்பட்டிருக்குது, அது அப்படியே வடிக்கலாம். அப்படியே ஓவர்ஃப்ளோ. தலையில ஒரு ஆயில ஊற்றும் போது ஃபர்ஸ்ட் தலையில மட்டும்தான் தெரியும் அந்த உடைச்சி. அப்புறம் அப்படியே அது போல இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்க மனசுல ஊத்துறாரு மகிழ்ச்சியை. பேசலா உங்க மகிழ்ச்சிய, உங்க சுகத்தை எங்க ஊத்துறாரு தெரியுமா? உங்க மனசு சொல்ல. உங்க மனசுல நீங்க சுகமாயிருந்ததாக நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சரீரத்தில் வந்துடும். மனதில் நீங்க ஒரு ஐஸ்வர்யவானாக உங்களை பார்த்துட்டீங்கன்னா ஐஸ்வர்யம் வெளியே வந்துடும். மனதில் நீங்க நிறைய ட்ரெஸ் போடுற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா அப்படியே வந்துடும். பாருங்க, நம்ம போன வாரம் தியானிச்சோம். நேச்சுரல் இருந்து சூப்பர் நேச்சர் அளவுக்கு எக்கனாமிக்கை தேவன் ஆஸ்வதிக்கிறார். பொருளாதார ரீதியிலே தேவ பிள்ளைங்க நல்ல இடத்துல இருக்கணும்னு சொல்லி நம்முடைய பரலோக தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் கல்வாரி சிலுவை கிறிஸ்துவை அந்த தரித்திரம், அந்த வறுமை, அதுக்கு அடையாளமாக பசி தாகம் நிர்வாணத்தோடு அவர் தூங்கினார். எதற்குனா நீங்களும் நானும் இந்த பொருளை பண விஷயத்துல ஆஸ்வதிக்கப்படணும், அந்த பண விஷயத்துல நிரம்பி வழியணும், அந்த பண விஷயத்துல நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். பாருங்க, அநேக நேரங்கள்ல சுத்தி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பண பிரச்சனையை வச்சு உங்களை என்ன செய்வான், வேதனைப்படுத்துவான். ஆனால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் காட். அப்போ இந்த பகுதியில தேவன் எப்படிலாம் அற்புதம் செய்யறாருன்னா, நீங்க உங்களுடைய சம்பாத்தியம் ஒரு பணம் ஒரு அமௌண்ட் இருக்கும். ஆனா தேவன் அற்புதம் செய்யும் போது நேச்சுரல்ல சூப்பர் நேச்சுரல்ல அற்புதம் செய்ய போறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு அவர்களை வனாந்தரத்தில் நடத்தினார். அவர்களை போஷித்ததும் அவர்களை பாதுகாத்ததும் எல்லாமே நேச்சுரல் கிடையாது, சூப்பர் நேச்சுரல். காலம் முடிஞ்சா மண்ணா, கண்மலையிலிருந்து தண்ணீர், சுத்தமான தண்ணீர், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அப்படியே வாமி, பகலிலே மேகஸ்தம்பம். பாருங்க, நம்ம வருஷத்துல எத்தனை ட்ரெஸ் புதுசா எடுக்கிறீங்க? பேசலாம். ஒரு 5 எடுத்துருவீங்களா? ஒரு 10 எடுப்பீங்களா? பேசலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டெய்லி புதுசு தான். என்ன பஸ்ட் இங்கே பஸ்ட் போட்டிருக்குங்களா? உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். நான் இன்னைக்கு சாயந்தரம் தியானிச்சுட்டு இருந்தேன். என்னடா நம்ம மக்கள்லாம் கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயருக்கு ட்ரெஸ் எடுக்குமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பா டெய்லி போட சொல்றாரு. பிரேஸ்ல உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 8:4 வாசிங்க. இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. பழையதா போகலன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன பெயர்? அப்பா கைத சொல்லி கைதா. அல்லேலூயா. பாருங்க, இது நேச்சுரல்ல சூப்பர் நேச்சுரல். அம்பானி பிள்ளைங்க தினம் டெய்லி ட்ரெஸ் போடலாம், நிறைய பேர் போடலாம். ஆனா வானத்தை பூமியை உண்டாக்கின அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லி, கிறிஸ்துமஸ்க்கு ஒரு ட்ரெஸ்க்கு யோசித்து இருக்காத மகனே, இப்போ உனக்கு ஒவ்வொரு நாளும் என்னால கொடுக்க முடியும். பிரைஸ் காட். பழையதாய் போகவும் இல்லை. இரண்டாவது, அவனுடைய சரீரத்துல 40 வருஷமும் கால் என்ன செய்யலையா? வீக்கவில்லை. செப்பலும் புதுசு. இன்னைக்கு இந்த டிசம்பர் மாசம் நல்ல பழைய செப்பலாம் மாத்திருங்க. பேசலா அல்லேலூயா. பாரு, அப்படியே புது செப்பல், புது ட்ரெஸ், புது மண்ணா,
அல்லேலூயா. என்ன ஒரு ஸ்டேட்டஸ்ல ஆண்டவர் எப்படிலாம் நமக்கு எப்படிலாம் போயிடுச்சு, நம்ம மைண்ட்லாம் சுருக்கிட்டாய்ப்பாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கத்தர் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். பிரைஸ் தி லார்ட். வெல்கம் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரத்துல ஒரு டெஸ்ட் போடுறதுக்காக முடிவு பண்ணுங்க. மாதத்துல ஒரு டெஸ்டாவது போடுங்க. பிரைஸ் தி லார்ட். அது குடும்பம் ஆண்டவர். அதனால ஐயோ அதுக்கு இதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம். காட்டு புஷ்பங்களை பார்க்கலும் அதிகமாய் நம்ம நினைச்சுவாராம். காட்டு புஷ்பங்களுக்கே அழகழகா டிசைன் போட்டு கொடுத்து வைக்கிற தேவன் நம்மை சாலமோனிலும் பெரியவரா இருக்கிறார். அப்போ நம்ம எங்க பிரச்சனைனா இந்த ட்ரெஸ்ல மாத்திரம் நான் சொல்லல, பண பிரச்சனை, வீடு காரியங்கள், வேலை காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே எங்கதான் நமக்கு பிரச்சனைனா நம்முடைய மனசுல தான் பிரச்சனை. நம்ம மனசு சரியான காட்சி என்ன செய்யல பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரங்க, அவர் எப்பயாவது திடீர்னு ஒரு புது ட்ரெஸ் போட்டு வருவார். என்ன தம்பி புது ட்ரெஸ் போட்டு வந்துருங்க? பாஸ்டர் இது 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ். ஏன்பா? நான் அப்படியே பத்திரமா வச்சிருப்பேன். பிரைஸ் லார்ட். பத்திரமா வைக்கிறதுக்கு இல்லைங்க, டெய்லி போட்டு அனுபவிக்கிறதுக்காக. பிரைஸ் லார்ட். ஜீவன் உண்டாயிருக்கவும் அது என்ஜாய் போட்டுருக்குது. என்ஜாய் abundance, the full overflow. பிரைஸ் லார்ட். இப்போ உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குங்க. அப்படியே பார்க்க தாவீது மேல சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகத்தை ஊத்துறாரு. அப்படியே குடும்பத்தால் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். நான் மேல என்னைக்கு அபிஷேகம் வந்துச்சோ நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். நீங்க சொல்லுங்க, என் கூட சேர்ந்துருங்க. இயேசுவின் நாமத்தினால நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது, கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது. நான் நாளுக்கு நாள் நான் விருத்தி அடைவேன். என் மீது பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இருக்கிறது. கரங்களை தட்டி glory to Jesus. நான் சுகம் அடைவேன். சுகத்தை பாருங்க, இதுதான் என்னுடைய சுகம். அப்படியே பேங்க் பேலன்ஸ் நிரம்பி வழிகிறது பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் நம்ம அதான் எடுத்த 3, 9, 10 எப்படிலாம் பேங்க் பேலன்ஸ் எதெல்லாம் நம்ம வச்சு தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துமா பாருங்க. ஈஸ்ட் வெர்ஷன்ல அந்த பகுதியை நம்ம வாசிக்க போயிடும். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9, 10 இப்ப ஏற்கனவே வாசித்தோம். இதை நம்ம ஈஸ்ட் வெர்ஷன்ல வாசிக்கும் போது ரொம்ப அற்புதமாக அந்த அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. உனது செல்வத்தால், உன் செல்வத்தால் கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தரை மகிமைப்படுத்த. அப்போ செல்வத்தை எதுக்கு கொடுக்காருன்னா கர்த்தரை மகிமைப்படுத்த. பிரைஸ் காட். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அதோட அவர் வேதனையே. அப்போ செல்வம் நம்ம கிட்ட ஏன் ஆண்டவர் செல்வத்தை கொடுக்காருன்னா அதை வைத்து நீ கர்த்தரை மகிமைப்படுத்து, தேவ ராஜ்யத்துக்கு மகிமைப்படுத்து. அதை வைத்து நீ கர்த்தரை போற்று. செல்வத்தை அல்ல, செல்வத்தை கொடுத்தவர். பிரைஸ் லார்ட். பாருங்க வாசிங்க. உன்னிடம் இருப்பதை சிறப்பானதை அவருக்கு கொடு. நீ செல்வத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், உன்கிட்ட நான் கொடுத்ததுல சிறப்பானதை எடுத்து அவருக்கு நீ என்ன செய்ய கொடு. பிரைஸ் காட். அப்பொழுது எப்பொழுது இந்த ஓவர்ஃப்ளோ ஆகுனா எக்கனாமிக்கல்ல பொருளாதாரத்தில் எப்பொழுது வருதுன்னா நம்ம கிட்ட இருக்கிறதை கர்த்தருக்கு என்று நாம் கொடுக்கும். பிரைஸ் லார்ட். சிறப்பானதை எடுத்து அவர் கையில நம்ம என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அப்பொழுது உனக்கு தேவையான அனைத்தையும் நீ பெறுவாய். எப்பொழுது நமக்கு இன்னைக்கு ஏன் தேவைகள் நமக்கு இன்னும் பூர்த்தி ஆகல அப்படின்னா நம்ம இந்த கொடுக்கிற காரியத்துல நாம் சரியா இருக்கிறோமா? நம்ம கிட்ட வருகிற வருமானத்தில் ஒவ்வொன்றிலையும் நாம் தசமபாகம் கொடுக்கிறோமா? நம்ம கையில வருகிற பணத்தை எல்லாம் சரியாய் கர்த்தரை கனம் பண்ணுறோமா? உன் செல்வத்தை வைத்து யாரை போற்ற வேண்டும்? கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அப்பொழுது வேதவசனம் 10ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. உனக்கு தேவையான அனைத்தும் நீ பெறுவாய். உனக்கு தேவையான அனைத்தும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மையும் குறைவு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில குறைவுபடுத்த நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எதனால குறைவுபடுது? நான் கேட்டேன், என் கையில வந்த
பணத்தை எல்லாம் நான் சரியா தசமா கொடுக்குறேன்னா பிரைஸ்லாம் அது எதுவாக தான் இருக்கலாம். உங்க கைக்கு வருவது ஆண்டவர், நீங்கள் செல்வத்தை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களா? அப்படி நீ செய்யும் போது என்ன ஆகுமா? உனக்கு தேவையானவை அனைத்தும் நீ என்ன செய்வ? பெறுவாய். அடுத்தது, உனது களஞ்சியங்கள் தானியங்களால் நிரம்பும். இந்த ஓவர்ஃப்ளோ. பிரைஸ்லாம் களஞ்சியங்கள். இப்போ நம்ம களஞ்சியங்கள் என்பது நம்மளோட பேங்க் பேலன்ஸ். தானியங்களால். பிரைஸ்லாம். அடுத்தது, உனது பாத்திரங்கள். பாத்திரம் அல்ல, பாத்திரங்கள். அத உனக்கு என்னென்ன பகுதியில எதெல்லாம் தேவையோ, அது வீட்டு காரியமா இருக்கலாம், படிப்பு காரியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம், எதிர்கால காரியங்களா இருக்கலாம், என்னென்ன வேணுமோ அத்தனை பாத்திரமும் நிரம்பும். பிரைஸ்லா. ஒரு பாத்திரம் இல்ல, 2 பாத்திரம் இல்ல, எல்லா பாத்திரத்தையும் ஆண்டவர் ஓவர்ஃப்ளோ பண்ணுவார். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது எலிசா கிட்ட ஒரு விதவை வருகிறார், தீர்க்கதரிசியுடைய மனைவி. 2 பிள்ளைங்களோடு வருகிறார். என்ன பிரச்சனைனா மிகப்பெரிய கடன் பிரச்சனை. பணம் பிரச்சனை. அவங்களுக்கு பெரிய பெரிய பண பிரச்சனை வந்துருச்சு. இந்த பண பிரச்சனையை எப்படி போக்குவது, என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. அப்போ ஊழியக்காரர் இடத்துல அவள் கடந்து வருகிறார். அப்பொழுது எலிசா அந்த பெண்ணிடத்துல கேட்ட ஒரு கேள்வி, உன்னிடத்துல என்ன இருக்கிறது? பாருங்கள், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த பகுதி. அப்போ உடனே அவர் சொல்றா, என்கிட்ட ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. என்ன இருக்குது? எப்படி பார்க்க? நேச்சுரல் இருந்து சூப்பர் நேச்சுரல் கொண்டு வரப்படுறாரு. இப்போ இவகிட்ட இருக்கிற வருமானம் என்பது, அன்னைக்கு ஒரு குடம் என்னன்னா அதான் பணம். அவகிட்ட இருந்த பணம் என்னது? அவ்வளவு ஒரு குடத்துல அந்த எண்ணெய் மாத்திரம் தான். ஆனால் அந்த ஒரு குடம் எண்ணெய் அவருடைய கடனை தீர்க்கிறதுக்கு போதுமானதாக இல்லை. இப்போ எலிசா ஒரு ஆலோசனை தருகிறார். நீ போய் உன் கதவை பூட்டி கொண்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வாங்கு. அப்போ பக்கத்து வீட்டில் போய் எல்லா பாத்திரங்களையும் வாங்கிட்டு வர்றான். எத்தனை பாத்திரம் வாங்கினான்னு தெரியாது, ஆனா எல்லா பெருமையான பாத்திரம்லாம் இருக்குது. இப்போ நேச்சுரல் இருந்து சூப்பர் நேச்சுரல் நடக்க போகுது, நிரம்புதல் நடக்க போகுது. இவருக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. என்ன விசுவாசம்னா, என்னிடத்தில் இருக்கிறது இவ்வளவு பணம் தான், ஆனா கர்த்தர் பலி பெருகி ஓவர்ஃப்ளோ பண்ணுவார். பேசலா. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைங்கள். உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்துல கர்த்தரை கனம் பண்ணி பாருங்க. அதே போல உங்ககிட்ட இருக்கிற பணத்தை குறித்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க, சங்கடப்படுறாங்க. இப்ப இவங்கிட்ட இருந்து ஒரு குடம் தான், அந்த ஒரு குடத்தை விசுவாசமா பார்க்கிறார். ஒரு குடம் இவர் விசுவாசமாய் பார்க்க பார்க்க அங்க நேச்சுரல் இருந்து சூப்பர் நேச்சுரல். வேத வசனம் சொல்லுது பாருங்கள், 3-4 வாசிக்கலாம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து, எல்லாவற்றிலும் என்னென்ன காரியம், வெறும் பாத்திரம் என்ன தெரியுமா? தேவைகள். இதுக்கு இவ்வளவு பணம் செலுத்தணும், இதுக்கு இவ்வளவு பணம் செய்யணும், அப்படி என்னெல்லாம் அதெல்லாம் பிளான் போட்டு நல்லா வெற்று பாத்திரங்கள். இதுக்கு இவ்வளவு செட்டில் பண்ணணும் ஆண்டவரே, எல்லாத்தையும் பாத்திரத்துல கொண்டு வாங்க. உங்க மனசுல பிரேஸ்லா, மனசுல கொண்டு வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு பாத்திரம் இருக்கிறது, அதுதான் கிறிஸ்து. பிரேஸ் காட். அதுதான் நீங்கள். இந்த பாத்திரம் நீங்க, முதல் பாத்திரம் நீங்க தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த முதல் பாத்திரத்து மேல ஊத்த போறேன். பிரேஸ்லா. உன்கிட்ட இருக்கிற இந்த சின்ன வருமானம் தான், சின்ன வேலை தான், பரவாயில்ல, அதுல இருந்து நீ முன்னேற்றத்தை காண்பாய். பிரேஸ்லா. அது ஓவர்ஃப்ளோ. பாருங்க, அடுத்து 5வது வசனம், நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை, நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. அப்போ இங்க ஒரு காரியம் என்னன்னா, நிரப்பப்படும் என்பதை நீங்க விசுவாசிக்கிறது. இப்ப நீங்க பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் ஒரு நிறைவின் பாத்திரம். என் வாழ்க்கையில் இருக்கிற வெற்று பாத்திரங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் நிறைவினால் அது என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். பாத்தீங்க நடந்தது. பாத்தீங்கன்னா அவளிடத்திலிருந்து போய் தன்
பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அப்போ நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரம் பகுதியா இருந்தாலும், சுகமா இருந்தாலும், குடும்ப சமாதானம் வந்தாலும், நீங்க எதுல நீங்க குறைவுபட்டிருக்கீங்களோ அந்த குறைவான பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டோடைய சமூகத்துல வைக்கணும். பிரைஸ் காட். அந்த பாத்திரத்தை எல்லாம் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சி என்னன்னா, இந்த மாதத்துல எல்லாவற்றையும் நான் நிறைவே காணப்போகிறேன். பிரைஸ் காட். எல்லாவற்றையும் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச சம்பவம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. பைபிளோட மூடி வச்சுக்கோங்க. இப்போ நான் திங்கிங் தான் உங்களுடைய மைண்டை நீங்க பார்க்கணும். இப்போ கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்து போகிறார். அங்கே திராட்சை ரசம் குறைக்கப்பட்டுருச்சு. கச்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கு, வெறுமையான கச்சாடிகள். அந்த கச்சாடியில சாதாரண தண்ணியை ஊற்ற சொல்றாரு. இப்போ நேச்சுரல் சூப்பர் நேச்சுரலாக மாறுறதுக்கு அங்கே கிறிஸ்து இருந்தார். இங்கேயும் எலிசாவுடைய வார்த்தை தான் நேச்சுரல் இருந்து சூப்பர் நேச்சுரலுக்கு மாறிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் இல்ல, உங்க மனசு பிரகாசமானதை, மேன்மையானதை, நிறைவானதை நீங்க பார்க்கணும். நம்ம பார்க்க என்ன ஆகுனா, இப்ப பார்த்தீங்கன்னா அந்த சாதாரண தண்ணீர் அப்படி போகும்போது திராட்சை சமாளிச்சு. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். பேதுருக்கு பணம் செட்டில் பண்ண வேண்டியிருந்துச்சு, வரி. உடனே அந்த நேச்சுரல் இருந்து சூப்பர் நேச்சுரல் கொண்டு போறாங்க. சமுத்திரத்துல கடல்ல எத்தனையோ மீன்கள் இருக்குது. ஆண்டவர் சொன்னாலும் தூண்டில் எடுத்துட்டு போ. அந்த தூண்டில் நோக்கி ஒரு மீன் வரும். அந்த மீன் வயிற்றுக்குள்ள என்ன காணப்படும்? வெள்ளி பணம். இது நேச்சுரல் கிடையாது, இது சூப்பர் நேச்சுரல். நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணணும். நீங்க என் வாழ்க்கையில எல்லாம் இந்த மாதத்துல எனக்கு நேச்சுரல்ல சூப்பர் நேச்சுரல் விதத்துல கர்த்தரின் பண தேவைகளை, எனக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் சந்திக்க போகிறார். Praise God. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு ட்ரெஸ் இல்லைங்க, பல ட்ரெஸ் உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க போறீங்க. Praise God. மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்க, ஓவர்ஃப்ளோ. நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல். ஒவ்வொரு பகுதியிலையும் தேவன் இதை செய்ய விரும்புகிறார். இப்போ அந்த நேச்சுரல் இருந்து சூப்பர் நேச்சுரலுக்கு போவதுக்கு முதலாவது நீங்கள் உங்கள் மனதை ஆயத்தம் பண்ண வேண்டும். உங்களில் தான் அதை ஆரம்பிக்க போகிறார். அந்த ஒரு பானைல என்ன இருந்தது, அங்கிருந்து தான் ஆரம்பிக்க போறாரு. இப்போ உங்க வருமானத்துக்கு மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்ற போறாரு. பிரேசிலா. இப்போ உங்களுக்குன்னு சரீரத்தை கொஞ்சம் பலவீனமா இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், அப்புறம் கொஞ்சம் அந்த பலனோடு இருக்க, அந்த பலனத்து மேல அவருடைய பலனை ஊற்றுவார். பிரேசிலா. உங்களுக்கு கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்குது பாஸ்டர், பரவாயில்ல, அந்த விசுவாசத்து மேல அவருடைய விசுவாசத்தை ஊற்றுவார். அல்லேலூயா. ஆனா என்னால் கொஞ்ச நாள் தான் இந்த காரியம் செய்ய முடியுது, இவ்வளவுதான் எனக்கு பலன். அந்த பலன் மேல் பலன், கிருபை மேல் கிருபையை கர்த்தர் காண செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். எழுந்து நிற்போமா. Glory to Jesus. பிரைஸ் தி லார்ட். ஓவர்ஃப்ளோ. நேச்சுரல் இருந்து சூப்பர் நேச்சுரலுக்கு உங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் அழைத்து செல்ல விரும்புகிறார். இப்போ நம்ம என்ன செய்ய போனா, எல்லாம் கண்களை மூடி நீங்கள் உங்கள் வாழ்வை இந்த டிசம்பர் மாதத்துல நம்ம பார்க்க போறோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ எத்தனை பேர் பலவீனமா இருந்துப்பீங்கன்னா, உங்க பாத்திரம் பலனா இருக்கிறதை பாருங்கள். பணம் தேவை, உங்களுக்கு தேவை என்றால் அது நிறைந்து வழிவதாக பாருங்கள். அதை குறித்து சங்கடப்படுறாங்க, சோர்ந்து போயிடாங்க. இல்ல, என் தேவன் சாதாரண தண்ணீரை சூப்பர் நேச்சுரல்ல திராட்சரசமாய் மாற்றினார். என்கிட்ட இருக்கிற பணம் கூட தான் ஒரு காரணங்கள் புரிந்து கொள்வது. பணம் கஷ்டம் வரும்போதெல்லாம் நீங்கள் கர்த்தருக்காக அதிகமாய் கொடுக்காதீர்கள். அங்கதான் விஷயமே இருக்குது. கஷ்டத்தின் நடுவுல அந்த விதவை தாங்கிட்ட இருந்த 2 இதையும் நெஞ்சிட்டாங்க, போட்டாங்க. இந்த மாதத்தை பாருங்க, அநேக இடத்துல எல்லாம் பல இடத்துல செலவு தான் இந்த மாதம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இந்த மாதம் உனக்கு வரும், நீ மீதியான கூட எடுப்ப.
எப்படி ஆண்டவர் சந்திக்கும் அப்படின்னு ரொம்ப உங்க மூளையெல்லாம் வச்சுக்கிட்டு யோசித்தீங்கன்னா நீங்க விசுவாசத்துல வளர முடியாது. பிரேசலா எனக்கு சந்திக்கப்படும். ஒரு அற்புதமான சம்பவம் பார்த்தீங்கன்னா, எலிசா காலத்துல 3 ராஜாக்கள் வனாந்தரத்தை நோக்கி யுத்தத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க தண்ணி இல்லை. 7 நாள் வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டுட்டு, அப்போ எலிசாவை கூப்பிட்டு எலிசா வார்த்தை அங்க வந்த உடனே எலிசா வார்த்தை சொல்ற, காற்றையும் நீங்க காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா பள்ளத்தாக்கு என்ன செய்யும், நிரப்பப்படும். இவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா. பாருங்க, இவங்க ஒரே ஒரு பார்வை, அதை மாதிரி நான் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அந்த வனாந்தரத்துல கால்வாயை வெட்டினாங்க. வனாந்தரத்துல பாலைவனத்துல வெட்ட ஆரம்பிச்சாங்க. வெட்டிட்டு எதை எதிர்பார்த்தாங்கன்னா, நாங்க வெட்டின இந்த கால்வாயில தண்ணீர் ஓடிடும், மழை மேகம் இல்லை. பாலைவனத்துல வருஷத்துல 1 நாள் 2 நாள் தான் மழை பெய்யும். காற்றையும் காண மாட்டீங்க, மழை. ஆனா இவங்களுடைய பார்வை என்னன்னா, தண்ணீர் வரப்போகுது. ஆவியான சொல்ல, உங்களுக்கு வேண்டிய பணம் வரப்போகிறது, உங்களுக்கு வேண்டிய சுகம் வரப்போகிறது, உங்களுக்கு வேண்டிய சமாதானம் வரப்போகிறது. எந்த பகுதி நீங்கள் வேண்டுமோ அந்த பகுதியை எதிர்பார்த்து கொண்டு இருங்கள். இது கர்த்தரின் பார்வையில் அற்பமான காரியம். இந்த மாத்திரம் ஆவியான சொல்லிருக்கு, எதிர்பார்க்க. உனக்கு எது வேணுமோ அதை மாத்திரம் எதிர்பார்த்துக்கிட்டே இரு. கடைசி என்ன தெரியுமா, தேசம் தண்ணீரால் நிரப்பிற்று. பிரேசலா, உங்க களஞ்சியங்கள் ஓவர்ஃப்ளோ ஆக போகிறது, உங்க சரீரத்தில் சுகம் உண்டாக போகிறது, நீங்க பெலன் மேல் பெலனை அடைய போகிறீர்கள். நீங்க எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை இப்போ முடிவு பண்ணுங்க. முதல் காரியத்தை, எனக்கு ரொம்ப ரொம்ப இதுதாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு காரியம் இருக்குங்க, அந்த காரியத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. பிரேசலா, எனக்கும் இப்போ இந்த மாதத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும், பணம் நிறைய தேவைப்படுது. பிரேஸ்லா, இப்போ நான் பணத்தை எடுத்துக்கிட்டேன். அல்லேலூயா. வரவு டிசம்பர் மாதம் முடிஞ்ச உடனே ஆண்டு சொன்னார், இந்த மாதம் உனக்கு வரவு தான். பிரேஸ்லா, ஒவ்வொரு மாதமும் வரவு தான் நமக்கு. பிரேஸ், நம்மளுடைய தேவைக்கு அதிகமாய் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன காரியமோ அதை மட்டும் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம இமாஜினேஷன் பண்ண போறோம், அது போட்டுருக்கேன். ஒரு கண்ணை மூடுங்க. பிரேஸ்லா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவரே, எங்களுடைய கிறிஸ்துமஸ் ஆராதனை சூப்பரா நடக்கிறது நான் பார்க்கிறேன். நீங்கள் ஆராதனை சூப்பரா நடக்கிறது பார்க்கிறேன். என் ஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். எல்லாரும் ஓவர்ஃப்ளோவில் இருக்கிறத பார்க்கிறேன். டாடி, நேச்சுரல் இருந்து சூப்பர் நேச்சுரல் அற்புதம் எங்களுக்கு ஆண்டவர் செஞ்சுட்டான்னு சொல்லி இந்த மாதத்துல அநேகர் சாட்சி சொல்வதை நான் பார்க்கிறேன். தேவைகள் சந்திக்கப்பட விசேஷமாக பிரசுத்தாவை இன்னைக்கு சொல்ற ஒரு காரியம், எத்தனை பேருக்கு பணத்துல பிரச்சனை, அவங்க கூட கையை வைத்துருங்க. பணம் எனக்கு தேவை, ஃபர்ஸ்ட் பண பிரச்சனையோட தான் இருக்கிறேன், கையை வைத்துருங்க. தேங்க் ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு நான் இப்போது ரிலீஸ் பண்றேன். இவர்களுக்கு வேண்டிய பணத்தை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்றேன். இவர்களுக்கு வேண்டிய பணம் தேவைகள் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ரிலீஸ் பண்றேன். எத்தனை பேர் நல்ல சுகமும் பலனும் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. உங்க வலது கருத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்துல நல்ல பலனை நான் ரிலீஸ் பண்றேன், சுகத்தை ரிலீஸ் பண்றேன், சமாதானத்தை ரிலீஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஓவர்ஃப்ளோவா நாங்க மாறப்போகுது. நன்றி. எங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறது, சபை நிரம்பி வழிகிறதுப்பா. என் சபையில ஆத்துமாக்கள் நிரம்பி வழிகிறது, ஆசீர்வாதத்தால் நிரம்பி வருகிறது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரம்பி வருகிறது, சந்தோஷத்தால் நிரம்பி வருகிறது, ஞானத்தினால் நிரம்பி வருகிறது, விசுவாசத்தால் நிரம்பி வருகிறதுப்பா, கிருபையால் நிரம்பி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால அப்பா ஓவர்ஃப்ளோ அப்பா உங்களுடைய அபிஷேகத்தை இந்த சபை முழுவதும் ரிலீஸ் பண்றோம். அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மேலையும் ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்றேன், வெற்றியை ரிலீஸ் பண்றேன், சமாதானத்தை ரிலீஸ் பண்றேன், சுகத்தை ரிலீஸ் பண்றேன். இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு வரவின் மாதமாய் மாறுவதாக, இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு நன்மையின் மாதமாய் வருவதாக, இந்த மாதத்தில் அநேக திருமண காரியங்கள் நடைபெறுவதாக, நன்மை உண்டாவதாக, வீடு காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படுவதாக, சமாதானம் உண்டாவதாக, ஓவர்ஃப்ளோ ஆவதாக. பிரைஸ் காட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஓ தேங்க்